Okay. Okay. Namaste to all. Sit as comfortable as you can. Keep your backbone straight. Bring your hands in Namaskar Mudra. Let's get started. 3 times Omkar, Guru Brahma, Guru Vishnu, and Shakana Bhavato. Take a deep breath. Guru Brahma, Guru Vishnu, Guru Devo Maheshwaraha, Guru Sakshat Parabrahma, Tasmai Shri Gurave Namaha. Om Sahana Bhavatu Sahanau Runakto Sahaviryam Karavavahai Tejas Vinavade Namastu Man Vedishavahai He Om Shanti Shanti Shanti. Observe the vibration. அவர்களுடைய குல தெய்வம், இஷ்ட தெய்வம், ஆன்மீக குருமார்கள், பதினெட்டு சித்தர்கள், அவர்களுடைய அப்பா அம்மா மற்றும் இந்த பூமி தாய் மற்றும் இந்த வகுப்பை அறிமுகப்படுத்தியவர்கள் அனைவர்களுடைய ஆசீர்வாதங்களையும் வேண்டி பிரார்த்தனை செய்து கொள்ளும். 64 கலைகளில் ஒரு கலையான யோக கலையான அந்த யோக கலையில் யோகா, முகம் சம்பந்தப்பட்ட யோகா பயிற்சிகளை நாம் இன்று கற்றுக்கொள்ள போகின்றோம். இந்த பயிற்சியானது நமக்கும் நம்மளால் மற்றவர்களுக்கும் வாழ்நாள் முழுவதும் பயனளிக்குமாறு எல்லாம் வல்ல இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொள்ளும். Gently. Thank you. Thank you. நீங்க மட்டும்தான் ஓபன் பண்ணிருக்கீங்க, மீதி எல்லாரும் டிராவல்ல இருக்காங்க. கவிதாமா இருக்கீங்களா? கவிதா மேடம்? ஓகே, ஆல்ரைட். அன்னைக்கு மெமரி டெக்னிக் ஷேர் பண்ணது நல்லா இருந்ததுங்களா? ஸ்பாட்லைட். எஸ், வந்துட்டாங்க. எஸ் புட்டா. அன்னைக்கு மெமரி டெக்னிக் ஷேர் பண்ணது கரெக்டா இருந்ததுங்களா? தம்ஸ் அப் போடுங்க, இல்ல சாட்ல போடுங்க. ஓகே, சரி. ஸ்டார்ட் வித் ஸ்மால் மேக்ஸ் ஃபார் பிரெயின் ஒர்க். பிரெயின் கொஞ்சம் ஒர்க் கொடுத்துட்டு லெட்ஸ் மூவ் ஆன் டு தி மெயின் செஷன். இன்னைக்கு வந்து ஆயில் கண்டிப்பா உண்டு. அது முன்னாடி நல்லா பிஞ்சிங் கொஞ்சம் மசாஜ் பார்த்துட்டு முக்கியமான எக்ஸசைஸ் எது அப்படின்றத பார்க்கலாம்.
ஸ்டோரி சொல்றேன், எல்லாரும் புரிஞ்சுக்கிறீங்களா? புரியலன்னா சொல்லுங்க, இன்னொரு வாட்டி சொல்றேன். எல்லாருமே பேப்பர் பேனெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சிட்டீங்களா? இது வந்து ஒரு ஸ்டோரி அப்படின்னு நினைச்சுக்கோங்க. கரெக்டா ஆன்சர் நீங்க தான் கண்டுபிடிக்கணும். ஒரு நாட்டுல ஒரு ராஜா இருக்காங்க. நோட் பண்ணிட்டீங்களா? அவர்களுக்கு 3 மனைவி, 3 மனைவிகளுக்கும் 3 மகன்கள் இல்ல மகள்கள், ஏதோ ஒண்ணு போட்டுக்கோங்க. தன்னே போடுங்க. ஒரு கூடை நிறைய மாம்பழம் எடுத்துன்னு வராங்க வேலைக்காரங்க. மேங்கோஸ் எடுத்துட்டு வந்துட்டு வச்சுட்டு போயிட்டாங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பியூட்டிஃபுல் மேக். முதல் மனைவியும் முதல் மனைவியுடைய பையனும் வராங்க. அந்த மாம்பழ கூடையில இருந்து ஒரே ஒரு மாம்பழத்தை எடுத்து தன் பையன் கையில கொடுக்குறாங்க. நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே. மீதி இருக்கிறத 3ஆ டிவைட் பண்றாங்க. அதுல 3ல ஒரு பங்கு அவங்க எடுத்துட்டு போயிடறாங்க. அதே போல 2வது மனைவியும் 2வது மகனும் வராங்க. மீதமுள்ள மாம்பழத்துல இருந்து ஒரே ஒரு மாம்பழம் எடுத்து தான் பையன் கையில கொடுக்குறாங்க. மீதி இருக்கிறத 3ஆ டிவைட் பண்றாங்க. அதுல இருந்து 3ல ஒரு பங்கை எடுத்துட்டு அவங்க போயிட்டாங்க. அதே போல 3வது மனைவியும் 3வது மகனும் வராங்க. பேலன்ஸ் இருக்கிறதுல இருந்து ஒரு மாம்பழத்தை எடுத்து தம் பையன் கையில கொடுத்துட்டு மீதி இருக்கிற மாம்பழத்தை 3ஆ பிரிக்கிறாங்க. 3ல ஒரு பங்கு எடுத்துட்டு போயிடறாங்க. கடைசியா ராஜா வராரு. மாம்பழ கூடையில 6 மாம்பழம் தான் இருக்குது. அதனால ஆளுக்கு 2 பிரிச்சு கொடுத்துட்டு போயிட்டாரு. இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா, மொத்தமா கூடையில எவ்வளவு மாம்பழம் இருந்தது அப்படின்னு தான் கொஸ்டின். கண்டுபிடிங்க. மேடம், கொஸ்டின் புரிஞ்சுதா? ஆன்சர் கரெக்டா சொல்லிட்டேனா? கடைசி வரைக்கும் ஸ்டோரி கரெக்டா போச்சா? புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுது. இப்ப மாம்பழ கூடையில மொத்தம் எத்தனை மாம்பழம் இருந்தது கண்டுபிடி. கடைசியா இருந்த மாம்பழம் 6. 2 ராஜா பிரிச்சுட்டு போயிட்டாரு. அப்ப நான் கூடையில இருந்த மொத்த மாம்பழம் எவ்வளவு அப்படின்னு தான் வினா. 9 எல்லாம் கிடையாது. கண்டுபிடிங்க. என்னம்மா எஸ்டுக்கா வந்திருக்கீங்களா? மாம்பழம் கணக்கு கண்டுபிடிச்சிட்டீங்களா? உமா மேடம் ரொம்ப சின்சியரா பொலைட்டா ஆன்சர் கண்டுபிடிச்சிருவாங்க. பாப்போம், இந்த மேடம் கண்டுபிடிக்கிறீங்களா, உமா மேடம் கண்டுபிடிக்கிறாங்களா, இல்ல எஸ்டுக்கா கண்டுபிடிக்கிறாங்களான்றத பாப்போம். இந்த மேடம் கொஸ்டின் புரிஞ்சுதா? மியூட் ரிலீஸ் பண்றேன், கவலைப்படாதீங்க. ம்
ம் இல்ல ஆனா அந்த ராஜா பாக்குறதுக்கு முன்னாடி அந்த பாஸ்கெட்ல 18 மாம்பழம் இருந்திருக்கும் சார். சோ ராஜா அவங்க வந்து மூணா டிவைட் பண்றப்ப கடைசி 6 நான் சொன்னதுலதான் ஆன்சர் இருக்கு. நான் சொன்ன ஸ்டோரியா கரெக்டா புரிஞ்சுக்கணும். சரி, உங்களுக்கு ஆன்சர் நீங்களாவே கண்டுபிடிக்கிற மாதிரி சொல்றேன், பார்க்கலாமா? ரைட். இப்ப எல்லாருமே பேனா பென்சில் எடுத்துக்கோங்க, பேனா நோட் புக்லாம் எடுத்துக்கோங்க. கதையை ஃபர்ஸ்ட் இருந்து கேட்டீங்களா? இப்ப கதையை ரிவர்ஸ் இருந்து எடுத்துன்னு வரேன். கடைசியா இருந்த மாம்பழம் 6, கரெக்டுங்களா? இந்த 6ன்றது 2 மடங்கு. 2 மடங்கு அப்படின்னாக்கா 3 + 3 + 3 மொத்தம் 9. நோட் பண்ணிக்கோங்க. கடைசியா 6 மாம்பழம் இருந்தது, 2 மடங்கு. 3 3ஆ டிவைட் பண்ணும். 3 3 3 9 பிளஸ் 1 10. நோட் பண்ணுங்க. இந்த 10 வந்து 2 மடங்கு. 5 ஆட் பண்ணுங்க, 15 பிளஸ் 1 16. இது வந்து 2 மடங்கு. 8 8 16 8 24 பிளஸ் 1 25 தான் ரைட் ஆன்சர். கரெக்டுங்களா? 25 பழம் இருந்ததுன்னா முதல்ல வந்தது ஒரு மாம்பழத்தை எடுத்து என் பையன்களை கொடுத்துட்டு மீதி 24 இருக்கும். அது 3ஆ டிவைட் பண்ணி ஒரு பார்ட்டை எடுத்துட்டு போயிடுவாங்க. அப்ப மீதி 16 இருக்கும். அதுல இருந்து ஒரு மாம்பழத்தை எடுத்து கொடுத்துட்டா 15 இருக்கும். 3ஆ டிவைட் பண்ணா 5 எடுத்துட்டு போயிடுவாங்க. 10 இருக்கும். ஒரு மாம்பழத்தை எடுத்து கையில கொடுத்துட்டு மீதி இருந்தது 9, 3 எடுத்துன்னு போயிடுவாங்க. கடைசியா மிச்சம் இருந்தது 6. கடைசியா ராஜா வந்து 6ஐயும் 2 2ஆ பிரிச்சு கொடுத்துட்டு போயிட்டாரு. கரெக்டா மேடம்? சூப்பர்பா. கரெக்டா இருந்ததா? வர இருங்க, மியூட் ரிலீஸ் பண்றேன். ஏதோ பேசுறீங்க கேட்கல. அடுத்த போலாம். ம் சார் நீங்க 25 தான் சொன்னீங்களான்னு கேக்குறேன் சார். 25 சொன்னீங்க. 25 இஸ் த ரைட் ஆன்சர். ஓ சரி சரி. கரெக்டுங்களா? நான் என்ன சொன்னா, ஒரு மாம்பழத்தை எடுத்து தம் பையங்களை கொடுத்துருவாங்க, மீதி இருக்கிறத 3ஆ டிவைட் பண்ணணும். ஒரு பார்ட்டை எடுத்துட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி திருப்பி வந்து ஒரு மாம்பழத்தை எடுத்து பையங்கையில கொடுத்துருவாங்க, மீதி இருக்கிறத 3ஆ டிவைட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணிட்டே வந்தா கடைசி 6. 6ன்றது 2 பகுதி, 2 பார்ட். அது கூட 1 சேர்த்து அப்படி கொண்டு வரணும் ஆன்சர். புரிஞ்சுக்கிட்டீங்களா? கொஞ்சம் கரெக்டா டைம் இருக்குதா? மட்டும் கொஞ்சம் ஸ்லோவா தான் மூளை வேலை செய்யுது. டைம் கொடுத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருப்போம். இன்னும் கொஞ்சம் டைம் வேணும். இப்பதான் நாங்க சரி, 2வது பரவாயில்ல. வயசுக்கே வந்தோம். 2வது வயசு தான் வந்திருக்கீங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். நிறைய மேத்தமெட்டிக்ஸ் கால்குலேஷன்ஸ் நிறைய இருக்கு, பொறுமையா கத்துக்கோங்க. மேத்தமெட்டிக்ஸ் நிறைய போட போட தான் பிரெயின்ல செல்ஸ் நியூரான்லாம் வேலை செய்யும். இன்னைக்கு உங்க எல்லாருக்குமே பெரியவங்க இருக்காங்க, சின்னவங்க இருக்காங்க. ஒரு புதுசா ஒரு நாலேஜ் கொடுக்குறேன், நோட் பண்ணிக்கோங்க. ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லையா? இல்ல. பாருங்க, நம்ம குருஜி அங்க தம்ஸ் அப் கொடுக்குறாங்க பாருங்க. ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் கேள்விப்பட்டிருக்காங்க. ஓகே, அச்சா. நீங்க மைண்ட் பாசிட்டிவா இருந்தா வேலை செய்யும். நீங்க 2 வார்த்தை சொல்ல பழகிக்கணும். ஐ கேன், ஐ வில். எப்போதுமே நோட் பண்ணிக்கோங்க 2 வார்த்தை. திங்க் பிக், ஐ கேன். ஆல்வேஸ் திங்க் பிக், ஐ கேன். ஓகே, சரி. இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு மெத்தட், அவங்க 2 பேரையும் கொஞ்சம் பேச சொல்றேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் சில சொல்யூஷன் கொடுத்துட்டு லெட்ஸ் மூவ் ஆன் டு தி மெயின் சப்ஜெக்ட். 2 கொஸ்டின் ரேகோ மாஸ்டர்ஸ் இருக்கீங்க, ஆன்சர் பண்ணுங்க. ஒரு நோயை சரி பண்ணணும் அப்படின்னாக்கா பச்சை தண்ணில குளிக்கலாமா, சுடு தண்ணில குளிக்கலாமா, எத்தனை மணிக்கு குளிக்கிறது? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். 2வது, நோய் வர்ற வரைக்கும் நம்ம என்ன வேணா சாப்பிட்டுக்கலாம், நோய் வந்தா என்னென்ன விஷயம் சாப்பிடக்கூடாது? இந்த 2 கொஸ்டின் கேட்டிருக்கேன். இந்த 2 கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னாக்கா மெயின் சப்ஜெக்ட் போயிடுவாங்க. உங்களுடைய பர்செப்ஷன் அவ்வளவுதான். இதோட டிஸ்கஷன் ஓவர். ம்
ஜென்ரலா ஏர்லி மார்னிங் தான் குளிக்க சொல்றாங்க. பிகாஸ் அந்த பாடி ஹீட் வந்து அப்பதான் வந்து இதாகும். தலைக்கு குளிக்கணும். பட் அதுதான் அது ஒண்ணு. அதுதான் அது ஒண்ணு. பச்சை தண்ணில குளிக்கிறதா பச்சை சுடு தண்ணில தண்ணியில தான் அதுதான் குளிக்கிறதா? பச்சை தண்ணியில தான் குளிக்கணும்ன்றவாங்க. ஹீட் வந்து பச்சை தண்ணியில தான் குறையும் நம்மளுக்கு. சீதோஷ நிலைகள் எப்படி குளிக்கணும்னு தெரியுங்களா? எந்த டைரக்ஷன்ல நிக்கணும்னு ஏதாவது தெரியுங்களா தெரியாதா? ஆக்சுவலா தலைக்கு குளிக்கிறதா இருந்தா கால்ல இருந்து எடுத்துட்டு போனோம் நீங்க ஹீட். ஒரு ஆத்துல போகும்போது ஒரு சமுத்திரத்திலயோ இல்லைன்னா ஒரு ஆத்துல குளிக்கும் போது கால் நினைச்சிட்டு தானே குளிக்கிறோம். சோ அப்படி தலைக்கு போகும்போது அப்படி தலைக்கு உடம்ப குளிக்கிறதா இருந்தா மேல இருந்து. ஓகே, ஆசம். நான் எதிர்பார்த்த ஆன்சர் வரணும். அடுத்தது யாரு? வாங்க உமா. உமா மேடம் வாங்க. லெஜண்ட். அதே மாதிரிதான் சார். ஆனா சில டெக்ஸ்ட்ல வந்து சன் ரைஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் குளிக்கணும்னு சொல்றாங்க. சூரிய உதயம் ஆனதுக்கு அப்புறம் குளிக்கணும். ஆனா குளிக்கிறப்ப பச்சை தண்ணியில தான் குளிக்கணும். அதுவும் நம்ம வந்து பாதத்துல இருந்து தண்ணியை விட்டுட்டு அப்படியே மேல வரைக்கும் அப்படியே கொண்டு வரணும். அதாவது முதல்ல நம்ம அந்த பாடியோட டெம்பரேச்சர் வந்து சடனா இறங்க விடாத படிக்க பார்த்துட்டு ஸ்லோவா தான் வந்துட்டு இது பண்ணணும். ஓகே, ஆல் ரைட். நோட் பண்ணிக்கோங்க. ரெண்டு ஆன்சருமே கரெக்ட். பச்சை தண்ணில தான் குளிக்கணும். நோட் பண்ணிக்கோங்க. 4 to 5, 5 to 6, 6 to 7. 4 to 5 தேவர் குளியல், 5 to 6 மனிதர் குளியல். 6 மணிக்கு அப்புறம் எவ்வளவு குளிச்சாலும் விலங்கு குளியல். அப்ப நீங்க எல்லாருமே என்ன பண்ணலாம்? 4 to 6 குளிச்சு முடிச்சிருக்கணும். டுவர்ட்ஸ் ஈஸ்ட் இஸ் த பெஸ்ட். ஈஸ்ட் ஆர் சவுத் டைரக்ஷன். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு டெக்னிக்காக தான் உங்களுக்கு ஷேர் பண்ற முக்கியம். வாயில தண்ணி வச்சுக்கணும். இந்த நாக்கு, இந்த ஒரு நாக்கு தான் உப்பு, புளி, காரம், இனிப்பு, துவர்ப்பு, கசப்பு உணர்த்தது. இந்த நாக்குல தண்ணி பட்டுச்சு அப்படின்னாக்கா பிரெயின் கனெக்ஷன் போயிடும். எவ்வளவு குளிர் காலத்திலையும் குளிக்கலாம். வாயில தண்ணி வச்சுட்டு நீங்க சொல்ற மாதிரி பாதத்துல இருந்து ஊத்திட்டு வரணும். ஃபர்ஸ்ட் காலு, அடுத்தது முதுகு, அடுத்தது ஃபேஸ், கடைசியா தலை. தலை ஊத்துறதா இருந்தால், இல்லைனாக்கா ஃபேஸ்ல ஊத்தின பிறகு வாயில இருக்க தண்ணி கீழே ஊத்திடணும். அதுக்கப்புறம் குளிச்சு முடிச்ச பிறகு கல்லுப்பு போட்டு நல்லா கரைச்சிட்டு தலைமுடியை தவிர உடம்பெல்லாம் நல்லா அப்ளை பண்ணிட்டீங்க, வாஷ் பண்ணிட்டீங்கன்னாக்கா கர்மா எல்லாம் குறைஞ்சிரும். நோயெல்லாம் வெளில போயிடும், திருஷ்டி எல்லாம் வெளில போயிடும். கல்லு உப்பு தண்ணி கடல்ல குளிக்கிற மாதிரி வீட்லயே குளிக்கலாம். கல்லு உப்பு யூஸ் பண்ணி டெய்லி குளிச்சிட்டீங்கன்னாக்கா ஸ்வெட்டிங் ஸ்மெல் வராது. பாடி நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நோட் பண்ணிக்கோங்க. ஆயில் பாத் எடுக்கும் போது மட்டும் சுடு தண்ணில குளிக்கலாம். பெண்களாக இருந்தால் செவ்வாய் வெள்ளி, ஆண்களாக இருந்தால் திங்கள் புதன் சனி. ஆயில் பாத் எடுக்கும் போது கடலை மாவு, சேகா, ஷாம்பு யூஸ் பண்ணிக்கலாம். இதுல வேற ஏதேனும் சந்தேகங்கள் இருக்கின்றனங்களா? போலாமா? சந்தேகம் ஏதாவது இருக்குதா? கல்லுப்பு விஷயம் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தா கேளுங்க. சாரி, சாட். இப்ப குளிச்ச பிறகு அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு இல்லையா? அது குளிச்ச பிறகு துடைக்கிறது வந்து டவல் பின்னாடியால தான் துடைக்கணும். அந்த ப்ரொசீஜர் சொல்லணும். டவல் வந்து பின்னாடி துடைக்கணும், அதுக்கப்புறம் ஃபேஸ் துடைக்கணும். ஃபர்ஸ்டே ஃபேஸ துடைக்க கூடாது. கரெக்ட். டன். வேற ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல, அந்த உப்பு தண்ணி குளியல் வந்து ஆக்சுவலா நம்ம சமுத்திரம்ல வருஷம் ஒரு தடவை புண்ணிய நம்ம அந்த சொல்றோம்ல சார், புண்ணிய சேஸ்திரம்ல போய் குளிக்கணும்னு சொல்லிட்டு அந்த இதே நம்ம வருஷம் ஒரு டைம் தான் வந்து அதுல குளிக்கணும்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதாவது ஒரு வட்டியாவது கடல்ல அருவியில குளிக்கணும் அப்படின்னு சொல்லிதான் அந்த முக்கியமான டேஸ் வச்சிருக்காங்க. நம்ம எவ்ரிடே உப்பு தண்ணியில குளிக்கிறது தேவையா சார்? அது கண்டிப்பா இப்ப இருக்கிற கரண்ட் சினாரியோல நீடு மஸ்ட். தாட் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகும். நம்ம நிறைய பேரை பாக்குறோம், அந்த ஆரா வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும். அதனாலதான் உப்பு எங்களை வந்து வருமா ஆசான்
என்ன சொல்லிட்டாருனாக்கா, நீங்க ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு வரும்போது உப்பை போட்டு நல்லா கையில வாஷ் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி தான் அனுப்புனாரு. நான் என்னோட 2 பேக் என்னோட கிட்ட நீங்க பார்க்கல. 2 பேக்ல ஒரு பாட்டில்ல கல் உப்பு எப்போதும் எடுத்துட்டு போவேன். மேடம் தெரியும், இந்த மேடம். எங்க போனாலும் கல் உப்பு முடிச்சுட்டு கல் உப்பு வாஷ் பண்ணிட்டு தான் வருவேன். டெய்லியுமே காலைல நான் சால்ட் பாத் எடுத்துன்னு தான் இருக்கேன். பிராணி ஹீலிங் சப்ஜெக்ட்ல சால்ட் வாட்டரும் கேச்சரி முத்ராவும் இம்பார்ட்டன்ட். மாஸ்டர் சேவா குப்ஸோய் அதை ரொம்ப இன்சிஸ்ட் பண்றாரு. அதுக்கப்புறம் எனக்கு வர்மா கிளாஸ் தான் இன்சிஸ்ட் பண்ணாங்க. வேற எந்த கிளாஸையும் கல்லுப்பை பத்தி பேசல. ஃபர்ஸ்ட் கத்துக்கிட்டது பிராணி ஹீலிங், கேச்சரி முத்ரா. அதுக்கப்புறம் ரீசெண்டா இப்ப நிறைய கிளாஸ் அட்டன் பண்ணிட்டே வரும்போது கேச்சரி முத்ராவும் உப்பு தண்ணியும் வர்மால வந்து ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணாங்க. அக்குபஞ்சர் கத்துக்கிட்ட போது கேச்சரி முத்ரோட பயன் தெரிஞ்சது, அதனால நான் இன்க்ளூட் பண்ணிட்டேன். அவ்வளவுதான் முத்ராஸ் வரும்போது. ஆகும்போது இன்னைக்கு எப்படி குளிக்கிறதுன்னு கத்துக்கிட்டீங்க, நாக்கு உப்பு தண்ணி கத்துட்டீங்க, டவலை யூஸ் பண்ணி எப்படி துடைக்கிறதுன்னு கத்துட்டீங்க. போதும். லெட்ஸ் மூவ் ஆன் டு மெயின் சப்ஜெக்ட். வாங்க ஃபேஸ் யோகாக்கு போலாம். டன். காது மசாஜ் பண்ணிட்டு உங்களை எல்லாரும் பிரெயின் அன்னைக்கு கொஞ்சம் ஷார்ப் பண்ணிட்டு போலாம். டன். அன்னைக்கு சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பிரெயின் ஷார்ப்பா வேலை செய்யணும் அப்படின்னாக்கா நெத்தி போட்டு இந்த ஐப்ரோக்கு இந்த சைட்ல ஒரு டிப்ரெஷன் தெரியும். இந்த டிப்ரெஷன் ஆன்டி கிளாக் வைஸ் 1 2 3 4 then 5 1 2 3 4 then 5. அன்னைக்கு நம்ம ஹெட் எல்லாம் நல்லா மசாஜ் பண்ணிட்டோம். இன்னைக்கு ஃபேஷியல் பார்க்கலாம். பாருங்க, நல்லா பிடிச்சு விடுங்க ஒரு 2 to 3 times. ரெண்டு பக்கம் நல்லா பிடிச்சு விட்டீங்களா? அடுத்தது ஸ்ட்ரைட்டாவே எப்படி பண்ணுங்க. 10 seconds 3 times. Ten seconds 3 times. அடுத்தது பாருங்க, கட்ட விரல் கீழே இருக்கணும், கொக்கி மாதிரி போட்டு இந்த இடத்துல இப்படி கட்ட விரல் அடியில இருக்கணும். கட்ட விரல் அப்படி இருக்கணும். உங்களுக்கு இன்னைக்கு தலைவலிலாம் போயிடும். அடுத்தது பிஞ்சிங். பிஞ்சிங் நல்லா கத்துக்கோங்க. பிஞ்சிங்க டாப்பிங்க எனக்கு ஷேர் பண்ணுங்க. பிஞ்சிங் இந்த 2 விரலை வச்சு பிஞ்ச் பண்ணுங்க. கண்ணு கிட்ட மட்டும் பண்ணக்கூடாது. கண்ணு கிட்ட மட்டும் பண்ணாதீங்க, மீதி எல்லாம் பண்ணுங்க. பிஞ்சிங். பிஞ்சிங் பண்ணிட்டு கீழே டேப் பண்ணிட்டு ஃபிங்கர்ஸ் டாப்பிங் பண்ணுங்க. பொறுமையா ஒண்ணு. ஃபிங்கர்ஸ் நெயில்ஸ் எல்லாம் இல்லாம பாத்துக்கோங்க. நெயில்ஸ் எல்லாம் ட்ரிம் பண்ணிருக்கணும்.
கண்ணை சுத்தி இன் அண்ட் அவுட், இன் அண்ட் அவுட், அவுட் இன், எப்படி வேணா பண்ணலாம். கண்ணை சுத்தி. எத்தனை பேர் அக்குபஞ்சர்ல படிச்சிருக்கீங்க? பாயிண்ட்ஸ் நேம் எல்லாருக்கும் தெரியுங்களா? அக்குபஞ்சர்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல. சரி, ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு பேர் LI20. ஸ்னீசிங், தும்மல், ரெண்டுத்துக்கும் நல்லா கேட்கும். நாசல் பிளாக்கேஜ்க்கு நல்லா கேட்கும். இதுக்கு பேர் லார்ஜ் இன்டெஸ்டைன் 20. இப்படியும் பண்ணலாம், வாழ்கமுடல சொல்லிடுவாங்க, இப்படியும் பண்ணலாம், நடுவரல வச்சு இப்படியும் பண்ணலாம், ரெண்டுமே கரெக்ட் தான். இதுக்கு பேர் LI20. ரன்னிங் நோஸ் நல்லா கேட்கும். LI20 ரன்னிங் நோஸ் நல்லா கேட்கும். LI20 லார்ஜ் இன்டெஸ்டைன் 20. ரன்னிங் நோஸ், ஸ்னீசிங், தும்மல் எல்லாத்துக்கும் கேட்கும். அதுக்கப்புறம் மயக்கம், ஹோமோ, பெயிண்டிங், அவங்களுக்கு எல்லாமே மூக்குக்கு கீழே இந்த இடம், மீச இருக்கு இல்லையா, அந்த இடம் சென்டர்ல. இதுக்கு பேரு DU26, கவர்னிங் வெசல் 26. இந்த பாயிண்ட் ஒரு 10 டைம்ஸ் கொடுங்க, ஒரு 5 டைம்ஸ். 1 2 3 4 5. இந்த இடம் கரெக்ட். மைண்ட் நல்லா அலர்ட்னஸ் கொடுக்கும். ஸ்னோரிங் நல்லா குறைஞ்சிரும். ஸ்னோரிங் நல்லா குறையும், மைண்ட் அலர்ட்னஸ் உடனே எடுத்துட்டு வரும். எல்லாமே ஃபேஷியல் பாயிண்ட். அடுத்தது இந்த இடத்துல, இதுக்கு பேர் REN24. இந்த இடத்துல REN24 கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை சரியாயிடும். REN24 பர்மாத்துல ஒரு பேர் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம பிரவஸ்தைக்கு அடிக்கடி சொல்லுவேன், இதுக்கு பேர் ஒட்டு வருமம். உங்க ஒரு டிப்ரெஷன் தெரியுது பாருங்க, கட்டவரில் வச்சு அழுதுட்டீங்கன்னாக்கா இந்த நாடி ஓப்பன் ஆயிடும். ஒட்டு வருமம். நோட் பண்ணிட்டீங்களா? அதுக்கப்புறம் இந்த காலர் போனுக்கும் அடியில ஒரு பள்ளம் தெரியும், இந்த காலர் போனுக்கும் அடியில. கிட்னி 27, ஸ்ட்ரெஸ் நல்லா ரிலீவ் ஆயிடும். இந்த காலர் போனுக்கும் அடியில K27, கிட்னி 27. வாங்க ஸ்ரீநிதி மேடம், நமஸ்தே. பாயிண்ட் எல்லாம் கத்துக்கிட்டீங்களா? அடுத்தது இங்க எழுதிட்டீங்களா? அடுத்தது நெத்தி போட்டு திலர்ந்த ஹாலம், எக்ஸ்ட்ரா 1 இந்த பாயிண்ட். இது வந்து ஆஞ்ஞா சக்கரா, டைரக்டா பிட்யூட்டரியோட கனெக்ட் ஆயிருக்கு. எண்டோகிரைன் கிளான்ஸ் எல்லாமே இந்த பாயிண்ட் ஆக்டிவேட் ஆனாதான் ஆக்டிவேட் ஆகும். இந்த பாயிண்ட், இதுக்கு பேர் எக்ஸ்ட்ரா 1, திலர்ந்த ஹாலம். நமஸ்தே மேடம், வாங்க. சரஸ்வதி மேடம், நமஸ்தே. நீங்க பீகார் ஸ்கூல் ஆஃப் யோகால அந்த பாரத் யோகால டெமோ பண்ணீங்கல்ல, வெரி குட். கரெக்டா? தம்ஸ் அப். கரெக்டா? நமஸ்தே. அவங்களுக்கு ஒரு பெரிய பாராட்ட கொடுங்க. பாரத் யோகா யாத்திரால இருந்து பீகார் ஸ்கூல் ஆஃப் யோகால இருந்து வந்திருக்கிறாங்க. கரெக்டா குருஜி? கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேனே? முத்துலட்சுமி மேடம், கரெக்ட், தேங்க்யூ. முடிச்சுட்டு உங்களோட பேசுவோம். ரைட், இப்ப எந்த பாயிண்ட் வரைக்கும் சொன்னேன்? இந்த பாயிண்ட் வரைக்கும் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இந்த புருவம் இருக்கு பாருங்க, இந்த புருவத்தினுடைய மிடில் இருந்து உங்களுடைய கட்டவிரல் டிஸ்டன்ஸ் இங்க தொடும். இதுக்கு பேரு GB14. ஒத்த தலைவலி எல்லாம் சரியாயிடும். ஒத்த தலைவலி எல்லாம் சரியாயிடும். இந்த இடம் GB14, கேல் பிளாடர் 14. மேடம் நோட் புக்கு, பேனா எல்லாம் எடுத்து வந்து பக்கத்துல வச்சுக்கோங்க. சினிமதி அக்கா பக்கத்துல உட்காந்துக்கோங்க. நோட் புக்கு, பேனா எல்லாம் சாப்பிட்டீங்களா ரெண்டு பேரும்?
தம்ஸ் அப். மியூட் லாக் பண்ணிருக்கேன். சாப்பிட்டாச்சா சினிதி? இன்னும் இல்ல. அங்க இருந்து எல்லாம் சாப்பிட்டீங்களா? நோட் புக்கு பேனா எடுத்துருக்கீங்களா? சரி, ஓகே, ஆல் குட் ஆல் குட். இந்த பாயிண்ட் பாத்துட்டீங்க. அப்புறம் இன்னொரு பாயிண்ட், சீக்கிரம் தூக்கம் வரணும் அப்படின்னாக்கா அது பாருங்க, இந்த பக்கம் ஒரு டிப்ரெஷன் தெரியுது பாருங்க. இந்த காதுக்கு பின்னாடில இருந்து கொஞ்சம் அப்படி சைட்ல போனீங்கன்னாக்கா இந்த பக்கம் ஒரு டிப்ரெஷன் தெரியும். அந்த டிப்ரெஷன் நல்லா மசாஜ் பண்ணினாக்கா நல்லா தூக்கம் வந்துடும். சரிங்களா? டன். மேடம் வந்துட்டாங்க. அதனால இன்னைக்கு மேடம்க்கு வந்து கண்ணுக்கு மட்டும் எக்ஸசைஸ். கண்ணுக்கு மட்டும் எல்லாம் கரெக்டா பண்றீங்களான்னு பார்ப்போம். அப், ரைட்டு, டவுனு, லெஃப்ட் பண்ணுங்க பார்க்கலாம். அப், ரைட்டு, டவுனு, லெஃப்ட் பொறுமையா 5 வாட்டி பண்ணுங்க. Keep your backbone straight. The tip of the tongue should touch the palate. பொறுமையா பண்ணுங்க பார்க்கலாம். டாப், ரைட்டு, பாட்டம், லெஃப்ட். கண்ணு மட்டும்தான் மூவ் ஆகணும், கழுத்து அப்படியே நிக்கணும். Keep your backbone straight, neck straight, only eyeball movement. லெஃப்ட் போகணும். டாப், ரைட்டு, பாட்டம், லெஃப்ட். கரெக்டா போகுதுங்களா? ஆன்டி கிளாக் வைஸ், கிளாக் வைஸ், திருப்பியும் ஆன்டி கிளாக் வைஸ். டாப், லெஃப்ட், பாட்டம், ரைட். கண்ணு நல்லா தெரியணும் அப்படின்னாக்கா கண்ணுக்கு உள்ள ஒரு பாயிண்ட் இருக்கு, கண்ணுக்கு வெளியில ஒரு பாயிண்ட் இருக்கு. அந்த பாயிண்ட் கத்துக்கலாமா? UB1 urinary bladder 1 and Sangiavo 23. வாங்க பாருங்க, கண்ணுக்குள்ள ஒரு பாயிண்ட் இருக்கு பாருங்க. இந்த பாயிண்ட் கட்டவரலை வச்சு மேல் நோக்கி அழுத்தணும். 1. நெயில்ஸ் எல்லாம் ட்ரிம் பண்ணிருக்கணும். இதுக்கு பேரு urinary bladder 1. 1 2 10 times. 3 4 5 6 7 8 9 10. வாங்க, சூப்பர். அடுத்தது SJ23. இந்த புருவம் இருக்கு இல்லையா, அந்த புருவம் முடிகின்ற இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்கும். அந்த பாயிண்ட ட்ரிகர் பண்ணுங்க. 1 2 3 4 5. 1 2 3 4 5 பண்ணுங்க. சூப்பர். இங்க எல்லாருமே காயக்கல்பம் கத்துட்டீங்களா? வாழ்க வளமுடன்ல பெரியவங்க எல்லாம். நீங்க சரஸ்வதி மரம் கத்துக்கிட்டீங்களா? நோட் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன் குரூப்ல காயக்கல்பம் கத்துக்கோங்க. தண்டு வடை சுத்தி பயிற்சி கத்துக்கிட்டீங்களா? நாடு சுத்தி பண்ணிட்டு தண்டு வடை சுத்தி பண்ணணும். நோட் பண்ணிக்கோங்க. நாடு சுத்தி பண்ணிட்டு தண்டு வடை சுத்தி பண்ணணும். மூக்குல தண்ணி டியூப், சூத்திர நேத்தி, ஜல நேத்தி எல்லாம் ரெகுலரா பண்றீங்களா? அப்பா டவுனா? ஒரே ஒருத்தவங்க தான் அப்பு, மீது எல்லாரும் அப்பா டவுனா? சூத்திர நேத்தி, ஜல நேத்தி. ஜல நேத்தி, சூத்திர நேத்தி டவுனா அப்பா? சரஸ்வதி மேடம் அப்பு, உமா மேடம் டவுனு. சரி, ஓகே, வில் டிஸ்கஸ். சரி, நம்ம சரஸ்வதி மேடம் வந்திருக்கிறாங்க, அதனால இன்னைக்கு ஒரே ஒரு 3 எக்ஸசைஸ் பார்த்துட்டு ஆயில் மசாஜ் நல்லா பண்ணலாம். அவங்களுக்கு கண்ணு பாக்குறதுக்கு முன்னாடி 2 புதுசுல கத்துக்கோங்க. பிக் ஓ, ஏற்கனவே நம்ம பண்ணதான் பண்ணுங்க. ஓ, பிக் ஓ, டெம்பிள் ரீஜன் லெஃப்ட், லுக் அட் தி சீலிங் பாருங்க. Ten seconds 3 times. Big O, temple region left. Temple region மேடம் கை இங்க வச்சுக்கணும், உள்ளங்கை டெம்பிள்ல வைக்கணும். லெஃப்ட் டெம்பிள் இங்க 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 சைடுல. கரெக்ட். 2 கையும் வச்சு லிஃப்ட் பண்ணுங்க. கண்ணு வந்து மேல பார்க்கணும். கரெக்ட்.
யாஸ்திகா பண்ணிட்டீங்களா? பிக் ஓ, temple region left, look at the ceiling. 10 seconds 3 times. நோட் பண்ணிக்கோங்க. சூப்பர். அடுத்தது forehead lift, nose massage. 1 2 3 4 5 6 7 8 9 10. சூப்பர். லாஃப் லைனும் சரி பண்ணிட்டு கண்ணு பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஆயில் மசாஜ் போயிடலாம். பாருங்க, இந்த ரெண்டு விரல் இன்டாக்ஸ் அண்ட் மிடில் வச்சுட்டு ஒரு ஸ்ட்ரெச் பண்ணுங்க. லாஃப் லைன். அவ்வளவுதான். சூப்பர். 10 times. நாஸ்திகா கொஞ்சம் கீழே இறக்குங்க கைய. சூப்பர். கண்ணு மட்டும் பண்ணிட்டு போலாம். லாஃப் லைன் பண்ணிட்டீங்களா? அடுத்தது கண்ணு பாருங்க. மீதி எல்லாம் நெக்ஸ்ட் கிளாஸ். மேக் இட் 7. இன்டெக்ஸ் ஃபிங்கர் மேக் இட் 7. அப்பர் ஐலிட் மூவ்மெண்ட், ஐப்ரோ அப். அப்பர் ஐலிட் மூவ்மெண்ட் 10 times. 1 2. ஐப்ரோ அப் பண்ணிட்டு பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. சூப்பர். அடுத்தது லோயர் ஐலிட். மேக் இட் V. ஸ்கியூண்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10. மேக் இட் V. V மாதிரி வச்சுட்டு பண்ணணும். சரிங்களா? குட். அடுத்தது கப்பு. இந்த கப்புல இந்த கேப் இல்லாம இந்த ரவுண்டா கரெக்டா அப்படி கப்பு வைக்கணும். கட்டை விரலும் ஆள்காட்டி விரலும் கப் மாதிரி வச்சுட்டு இங்க வைக்கணும். எல்போ வந்து பேரலா இருக்கணும். எல்போ வந்து மஸ்ட் பி இன் பேரலல். இது ஒரு ஸ்ட்ரெச் பண்ணிட்டு பிளிங்க் இன் யுவர் ஐஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10. Two fingers, the same index and middle, palm facing your side, corner of the eyes, stretch outside, same blink 10 times. 1 2 3 4 5 6 7 8 9 10. Classic. Eye palming. 30 seconds stay பண்ணுங்க. Eye palming. ஸ்ரீநிதி மேடம், ஸ்ரீமதி மேடமா? யாருமா உட்காந்துருக்கீங்க? சின்ன பொண்ணா பெரிய பொண்ணா? சின்ன பொண்ணு. எங்க உங்க அக்கா? எங்கம்மா அக்கா? எங்க? சரி, ஓகே. புதுசா வந்திருக்கிறாங்க. மேடம்காக கொஞ்சம் சின்ன நாலேஜ் கொடுத்துட்டு ஆயில் மசாஜ் போலாம். மேடம், big wow, shake your body and hug. Self love is very very important. கரெக்டா? கரெக்டா? நம்மள விரும்பணும். ஷேக் யுவர் பாடி அண்ட் எஸ் ஸ்மைல்.
பண்ணுங்க பார்க்கலாம். ஷேக் பாடி அண்ட் எஸ் பாரு எல்லாம் பாருங்க செமையா ஸ்மைல் பண்ணிட்டு என்ன ஷேக் பண்றாங்க பாருங்க, விட்ட டான்ஸ் ஆடிடுவாங்க. அடுத்தது பிக் வாவ். வாவ் லங்ஸ் நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. பிக் வாவ். ஸ்மைல் இன் யுவர் ஃபேஸ். அஸ்திகா ஸ்மைல் வரலனாக்க என் பேச ஸ்மைல் வராது பாப்பா. தங்கம் அடுத்த வாரம் வரும். தங்கம் சிட்டு செக்கு எல்லாம் அடுத்த வாரம் வருவாங்க. ஸ்மைல் பண்ண. எங்க உங்க ஃப்ரெண்ட காணோம்? அழகு. ரைட் பண்ணிட்டீங்களா? ஹக் யுவர் செல்ஃப். ஹக். பியூட்டிஃபுல் ஸ்மைல் இன் யுவர் ஃபேஸ். ஹக் யுவர் செல்ஃப். காலையில ஏஞ்ச உடனே நம்மள நம்ம விரும்பணும், ஸ்மைல் பண்ணணும், பாசிட்டிவா திங்க் பண்ணணும். எங்க எழுதி வால்ல ஒட்டி வைக்க சொன்ன எல்லாம் ஒட்டி வச்சிங்களா? ஐ எம் போல்ட், ஐ எம் ஸ்ட்ராங், ஐ எம் ஆக்டிவ், ஐ எம் லவ், ஐ எம் ஒர்த்தி, செல்ஃப் டிசிப்ளின், செல்ஃப் மோட்டிவேஷன் எல்லாம் எழுதி வச்சிங்களா? ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் எழுதி வச்சிருக்கீங்களா? அடுத்த மாசம் லீவ்ல எல்லாரும் ஒரு ஒரு வீட்டுல வந்து செக் பண்ணிடலாம். சார் நீங்க அப்படிதான் சொல்லுவீங்க சார், நீங்க ரொம்ப பிஸியா இருக்கீங்க வர மாட்டீங்க சார். அப்படிதானே? கரெக்டா? கரெக்ட். வாங்க இப்ப எல்லாரும் கோகோனட் ஆயில், கிண்ணம், ஸ்பூனு, சரஸ்வதி மேடம் மட்டும் பரவாயில்ல, ஆலோவேரா ஜெல்லு. நீங்க கோகோனட் ஆயில் இருந்தா கோகோனட் ஆயில் மட்டும் எடுத்துவாங்க. கோகோனட் ஆயில், கோகோனட் ஆயில், தேங்காய் எண்ணெய் எடுத்துனாங்க. எல்லாம் ரெடிங்களா? உமா மேடம் ரெடிங்களா? ஸ்ரீமதி உங்க அக்காவை கூப்பிட. உங்க அக்காவை கூப்பிடுங்க. பொறுமையா எடுத்துட்டு வாங்க. தண்ணி குடிக்கிறவங்க தண்ணி குடிச்சுக்கலாம். ஆலோவேரா ஜெல்லு, கோகோனட் ஆயில் அவங்களுக்கு இன்னைக்கு தான் வந்திருக்கனால தெரியாது, அதனால அவங்க மட்டும் கோகோனட் ஆயில், மீதி எல்லாரும் ரெண்டும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆலோவேரா ஜெல்லு, கோகோனட் ஆயில். ஃபேஸ் எல்லாம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணலாமா? உமா மேடம் ரெடியா? வாங்க. இந்த பாருங்க என்ன மாதிரியே அப்ளை பண்ணும். கையில வச்சிருக்கிறேன் ஆலோவேரா ஜெல்லு, கோகோனட் ஆயில் தான். பண்ணலாமா? என் கூட சேர்ந்து பொறுமையா அழகா பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஃபோர்ஹெட் அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணிட்டீங்களா? பண்ணலாமா? எஸ். ஸ்டார்ட் பண்ணலாமா? தம்ஸ் அப். எல்லாரும் அப்ளை பண்ணிட்டீங்களா? தம்ஸ் அப் காட்டுங்க. சூப்பர் சூப்பர் ஆசம். எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. லோயர் ஜா மூவ்மெண்ட் பண்ணிட்டே தான் பண்ணணும். ஃபர்ஸ்ட் 2 ஸ்ட்ரோக். ஃபர்ஸ்ட் ஜா லைன், அடுத்தது சீக். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் பண்ணுங்க. லோயர் ஜா மூவ்மெண்ட் பண்ணிட்டே பண்ணணும். ஜா லைன் 8 ஸ்ட்ரோக். எல்லாமே 8 ஸ்ட்ரோக் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8. எல்லாரும் முடிச்சாச்சுனாக்கா ஒரு தம்ஸ் அப் காட்டுங்க. அப்பதான் அடுத்தடுத்து சொல்வேன். அடுத்தது இது வந்து ஜா லைன் ஃபர்ஸ்ட், அடுத்தது சீக். அதே ஜா மூமெண்ட்ல பண்ணோம். 45 டிகிரி கழுத்து மேல, 45 டிகிரி லுக் அப் அண்ட் டூ த பிராக்டிஸ். 2 3 4 5 6 7 8 9. ஓகே ஓகே. நெக் அப்படியே அப்போ டைரக்ஷன்ல மூவ் பண்ணிக்கோங்க. ஓகே டன். கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கோ.
அடுத்தது வி மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ டைரக்ஷன். இப்ப மூவ்மெண்ட்லாம் எதுவும் கிடையாது. எல்லாம் முடிச்சிட்டீங்களா? இந்த மேடம் முடிச்சிட்டீங்களா? கிவ் thumbs up. சரிங்க, பாருங்க. மேல் நோக்கி 1 2 தெரியுதாங்க? 3 4 5 6 7 8. அதுக்கப்புறம் இங்க 1 ஆப்போசிட் சைட் 2 3 4 5 6 7 8. சூப்பர் சூப்பர் பண்ணிட்டீங்களா? வெரி குட். அடுத்தது நக்கிள் ஜாயிண்ட் இப்படி வச்சுக்கோங்க. 1 2 3 ஆப்போசிட் 4 5 6 7 8. 1 2 3 4 5 6 7 8. அடுத்தது மேக் இட் 7. அடியில அண்டர் த ஜா 1 2 3 4 5 6 7 8. 1. இந்த இடத்துல உறக்க காலம்ன்ற ஒரு பாயிண்ட் இருக்கு வருமால. இந்த பாயிண்ட நல்லா அப்படி ஒரு மசாஜ் பண்ணினாக்கா நல்லா தூக்கம் வரும். 1 2 3 4 5 6 7 8 9. ஓகே. உமா மேடம் பொறுமையா இருக்கா? சரசு மேடம் புரியுதுங்களா? thumbs up. ஸ்லோவா இருக்கா ஃபாஸ்டா இருக்கா? ஸ்லோவா இருக்கா கரெக்டா இருக்கா? ஆர் யூ ஏபிள் டு பிக் அப்? எஸ். அடுத்தது 2 fingers யூ பாருங்க. lift up and down. Do it for 8 times. Lift up and down. 3 பண்ணுமா எஸ்டிகா? 4 5 6 7 8. பண்ணிட்டீங்களா? thumbs up. எஸ். அடுத்தது 1 2 3 4 5. இங்க ஒரு போன் இருக்குங்கம்மா, அப்படியே அந்த கரெக்டா அந்த போன் லைன்ல வாங்க. 4 5 6 7 8. இந்த இடத்துல இருக்கிற wrinkles எல்லாம் குறைஞ்சிரும். 1 ஆப்போசிட் பொறுமையா பண்ணுங்க. 2 normal breathing. Keep your backbone straight and do the practice. 2 3 4 5 6 7 8. எல்லாருக்கும் தூக்கம் வருதா? ரிலாக்ஸா இருக்கா? செல்ஃப் கான்பிடன்ட். குட், ஆசம். போலாமா? பண்ணிட்டீங்களா கூடவே? டன். வாங்க. 4 fingers. 1 2 3 4 5 6 7 8. நான் சிக்ரம் முத்ரா. அந்த முத்ரால இந்த பாயிண்ட் ட்ரிகர் பண்ணுவாங்க. பண்ற மாதிரியே பண்ணுங்க பொறுமையா. 1 2 3 4 5. Lift up, right, left,
5 times மட்டும்தான் பண்ணலாம். 1 2 3 4 5. Lift up, right, left. 1 2 3 4 5. Lift up, 1 3. 1 2 3 4 5. Lift up, right, left. 1 2 3 4 5. Lift up, right, left. போலாமா? சார் மேடம், அம்மா மேடம், thumbs up. போலாமா? Big O, last moment O. 2 5 strokes கொடுங்க போதும். 3 4 5. எல்லோ கலர் பேப்பர் ரெட் கலர் பென்ல எழுத சொன்னேன், எல்லாம் எழுதிட்டீங்களா உமா மேடம்? எல்லோ கலர் பேப்பர் ரெட் கலர் பென்ல எழுத சொன்னேன் உங்களோட விஷ். ஆடி காரு, மெர்சிடிஸ் பென்ஸ், டூப்ளெக்ஸ் 2 வீடு. உங்களுக்கு எத்தனை பசங்க? ஆளுக்கு 2 வீடு. அப்புறம் எங்க பிரவஸ்ரீ, எங்க ஸ்ரீநிதி, எங்க ஸ்ரீமதி, யாஸ்திகா, அவங்களுக்கு எல்லாம் ஆளுக்கு ஒரு வீடு. கரெக்டுங்களா? கரெக்டா இல்லையா? ஓகே, சரஸ்வதி மேடம், பியூட்டிஃபுல் ஸ்மைல், ஆசம். ஓகே மேடம், புதுசா வந்திருக்காங்க, அதனால அவங்களுக்கு 2-3 கொஸ்டின் கேட்போம். அதனால செஷனை குயிக்கா முடிச்சிடறேன், 5 நிமிஷம் முன்னாடியே முடிச்சிடறேன். அதுக்கப்புறம் 5 நிமிஷம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, போதும். Bring your hands in Namaskar Mudra. Conclude our session with Sarve Bhavantu. Sarve Bhavantu Sukhinah. Sarve Santu Niramayah. Sarve Bhadrani Pashyantu Ma Kashit Sukhabhat Bhavet. Feel the vibration. Slowly rub your palms. Open your fist gently. Thank you. Awesome. Subharatri.